இப்போ நான் சொன்ன இந்த 5 விஷயத்த நீங்கள் மைண்டில் வச்சுட்டு பேஸாக வச்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹலோ லாஸ்ட் ஒரு 2 டேஸாகவே சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கர ஹாட்டாக ஓடிட்டு இருக்க ஒரு டாபிக் என்னென்னா, ஆக்ட்ரஸ் த்ரிஷா அவங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஃபங்க்ஷனை வந்து அட்டென்ட் பண்ணது தான். அதை வச்சு பொலிட்டிக்கலி எந்த அளவுக்கெல்லாம் நம்ம அதை ட்விஸ்ட் பண்ணி பேச முடியுமோ அந்த மாதிரி அப்போசிஷன் பார்ட்டிஸ் ஆட்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஜென்ரல் மீடியா ஆட்களுமே என்னென்னா, அவங்களோட மைலேஜுக்காக, அவங்களோட டிஆர்பி ரேட்டிங் இதெல்லாம் ஏறணுன்றதுக்காக இந்த ஒன்றை மட்டுமே வச்சு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய ஆல்மோஸ்ட் எல்லாருமே கிரிட்டிசிசமாக தான் போயிட்டுருக்கு. த்ரிஷா வந்தது, அவங்க கை அசைச்சது, இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போது நம்ம வந்து ஒரு சிவில் சர்வீசஸ் ஆஸ்பிரண்ட்டாக இந்த பர்டிகுலர் இஷ்யூவை கொஞ்சம் எத்திக்கல் பர்ஸ்பெக்டிவ்ஸில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். சரிங்களா? இது ரைட்டாக தப்பா அப்படிங்கிற டிபேட்டுக்குள்ளேயே நம்ம போகலை. எத்திக்கலி அப்படிங்கிறது மட்டும்தான். அந்த கான்டெக்ஸ்டில் நம்ம கொஞ்சம் திங்கர் சென்ட்ரிக்காகவே இந்த இஷ்யூவை அப்ரோச் பண்ணலாம். ரைட்? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இமானுவேல் காண்ட்னால என்னென்னா டியூட்டி பேஸ்ட் எத்திக்ஸ், டியன்டாலஜிக்கல் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இமானுவேல் காண்ட் என்ன சொல்கிறாருனாக்கா, பீப்புள் ஷுட் பி யூஸ்ட் அஸ் எண்ட்ஸ் இன் தெம்செல்ஸ் நாட் அஸ் மீன்ஸ். அதாவது மக்கள் அவங்கள வந்து ஒரு டூல் மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது, அவங்க தான் எண்டே அப்படின்னு சொல்லுவார். இப்போ இந்த இடத்துல என்னென்னா, த்ரிஷா அவங்க வந்து அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாங்க இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஆக்ட்ரஸ் த்ரிஷாவை ஒரு டூலாக தான் அவங்க யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. இல்லை, ஆக்ட்ரஸ் த்ரிஷாங்கிறவங்களே ஒரு எண்டு தான், அவங்க வந்து மீன்ஸ் எல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்ம சிஎம் விஜயை கிரிட்டிசைஸ் பண்ணணும், இல்லை நம்ம சிஎம் விஜயோட கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்னா அவரோட பாலிசிஸை கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள். அவங்க கவர்னன்ஸில் என்ன தப்பு பண்ணுறாங்களோ அதை தான் கிரிட்டிசைஸ் பண்ணணும். ஆனால் இவங்க த்ரிஷா வந்து அந்த ஃபங்க்ஷனை அட்டென்ட் பண்ணதை ஒரு டூலாக யூஸ் பண்ணி அவங்களே நீங்கள் இதை பண்ணுறது இல்லையா? இது வந்து அக்கார்டிங் டு கான்டியன் எத்திக்ஸ் டோட்டலி நாட் அக்செப்டபிள். ஏன்னா ஆக்ட்ரஸ் த்ரிஷா அப்படிங்கிற அந்த இண்டிவிஜுவல், அந்த பர்சன் அப்படிங்கிறவங்க அங்கே வந்து எண்டு, நாட் அ மீன்ஸ். சரிங்களா? அண்ட் நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட்டை பாலிசிஸ்க்காகவும் அவங்களோட கவர்னன்ஸில் இருக்கிற குளறுபடிகள், இன்எஃபிஷியன்ஸ்க்காகவும் தான் கிரிட்டிசைஸ் பண்ணணும். இவங்க த்ரிஷா விஷயத்தை வச்சு நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டையோ இல்லை ஒரு சிஎம்ஐயோ கிரிட்டிசைஸ் பண்ணுறதுங்கிறது டெஃபினெட்லி நாட் அக்செப்டபிள். திஸ் இஸ் அக்கார்டிங் டு இமானுவேல் காண்ட். தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜேஎஸ் மில், ஜான் ஸ்டுவார்ட் மில், அவர் வந்து எஸ்ஏ ஆன் லிபர்ட்டி அப்படின்னு ஒரு இதை வந்து ஆத்தர் பண்ணியிருப்பார். இப்போ அவரோட கான்டெக்ஸ்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவர் ஹிஸ் மைண்ட், பாடி, சோல் அண்ட் இண்டிவிஜுவல் இஸ் சாவரின். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல அது விஜய், சிஎம் விஜய் அவரோட பர்ஸ்பெக்டிவ் ஆகட்டும், இல்லை இவங்க ஆக்ட்ரஸ் த்ரிஷாவோட பர்ஸ்பெக்டிவ் ஆகட்டும், இப்போது ஆக்ட்ரஸ் த்ரிஷா வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்ததுனாலையோ, இல்லை ஒருவேளை சிஎம் விஜய் வந்து ஆக்ட்ரஸ் த்ரிஷாவை இன்வைட் பண்ணி ஃப்ரண்ட் ரோவில் உட்கார வச்சதுனாலையோ யாருக்கு என்ன பிரச்சனை, யாருக்காவது ஏதாவது தீங்கு நடந்திருக்கா? இதுதான் வந்து ஹார்ம் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்கிறாரு ஜேஎஸ் மில். ஸோ நீங்கள் ஒரு ஆக்ஷன், அதாவது ஒரு இதை வந்து அது யாருக்கு எந்த இடத்துல ஹார்ம் பண்ணியிருக்குன்றதை வச்சு தான் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும், டிபேட் பண்ணணும். இந்த இடத்துல ஆக்ட்ரஸ் த்ரிஷா வந்து அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணதுனாலையோ, இல்லை ஒருவேளை சிஎம் விஜய் அவர்கள் வந்து த்ரிஷா அவங்கள இன்வைட் பண்ணியிருந்தாலும், ஃபஸ்ட்டு ரோலே உட்கார வச்சுருந்தாலும் யாருக்கும் எந்த வித தீங்கும் நடக்கலை. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல அவங்களுக்குன்னு உண்டான லிபர்ட்டி, த ஸ்பேஸ், அதாவது என்னென்னா ஓவர் அந்த இண்டிவிஜுவலோட செல்ஃப், அதாவது சோல், மைண்ட் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஒரு சாவரின் அத்தாரிட்டி இருக்குது. இதை வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அக்கார்டிங் டு ஜேஎஸ் மில் நாட் அக்செப்டபிள். ரைட்? ஃபைன். தென் தேர்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அக்கார்டிங் டு கில்லிகன்ஸ் கேர் எத்திக்ஸ் என்னென்னா, இந்த ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேர், எம்பத்தி, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். நம்ம ஈஸியாக வந்து த்ரிஷா அவங்கள பற்றியோ, இல்லை விஜய் சிஎம் அவங்கள பற்றியோ, அவங்களோட பர்சனல் வாழ்க்கையை பற்றி நிறைய அள்ளி வீசிடுறோம், வார்த்தைகளை நிறையா கிரிட்டிசைஸ் பண்ணிடுறோம். பட் அவங்க இடத்துலேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவங்களுக்குன்னு உண்டான சில நியாயங்கள் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ இதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் த்ரிஷா அவங்க வந்து ஒரு பெண்மணி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே வந்து இந்த மாதிரி பேசுகிறது அப்படிங்கிறது டெஃபினட்டாக நாட் கரெக்ட். ஸோ இந்த இடத்துல என்னென்னா, அந்த பெண்மணிக்கே உண்டான அவங்களோட அந்த கேர் எத்திக்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணி ஆகணும். ஸோ அக்கார்டிங் டு கில்லிகன் ஆல்சோ இந்த கிரிட்டிசிசம் தப்பு தான். ரைட்? தென் அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறேன்னா,
வெர்ச்சு எத்திக்ஸ், கேரக்டர், ப்ரூடன்ஸ், அதாவது ஃப்ரானசிஸ் அப்படின்னு சொல்லி அரிஸ்டாட்டில் பேசுகிறார். இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி அரிஸ்டாட்டில் இன்னொன்று என்னென்னா கோல்டன் மீன் பிரின்சிபல்னு சொல்லியிருப்பார். இப்போ வந்து அவர் சிஎம்மாக இருக்கார், அவருக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அவருக்குன்னு ஒரு மிட்வே பாத்துன்னு ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் வந்து இவங்க கூட பழகி, இவங்க கூட பழகாத, இவங்க கூட பேசி, இவங்களை கூப்பிடு, இவங்களை கூப்பிடாத, இப்படின்லாம் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனாலிட்டிஸ்லாம் வந்து அவர் சிஎம் விஜயா இருக்காருன்றதுனால நம்ம வந்து அவர்கிட்ட இது பண்ண முடியாது. நம்மளுமே ஆஸ் அ பப்ளிக்காக ஒரு மிட்வேயாக தான் அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ அந்த மிட்வே அப்ரோச், அதாவது அந்த கோல்டன் மீன் அப்ரோச்சுங்கிறது தான் கரெக்டான ஒன்றா இருக்க முடியும். அதே சமயத்தில் எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை அசஸ் பண்ணும்போது ப்ரூடன்ஸ், ப்ராக்டிக்கல் விஸ்டம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் அசஸ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் வெர்ச்சு அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில். ஸோ அரிஸ்டாட்டிலோட கோல்டன் மீன் எத்திக்ஸில் வந்து என்னென்னா, ஒரு சிஎம் விஜய் அவர்கள் மீதோ இல்லை ஈவன் ஆக்ட்ரஸ் த்ரிஷா அவங்க மீதோ நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்பெக்டேஷனை வச்சுட்டு அவங்க இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறது டெஃபினட்டாக நாட் கரெக்ட். இங்கே வந்து ஒரு கோல்டன் மீன் அப்ரோச் தான். ஸோ அதை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ எத்திக்கலி இப்போ ஒரு 4 டைமென்ஷன் பார்த்துருக்கோம். தென் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி, அஞ்சாவது என்னென்னா கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி. கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டிலையுமே என்னென்னாக்கா ஈக்குவாலிட்டி, டிக்னிட்டி ரொம்ப முக்கியம். டிக்னிட்டி, ஏன்னா அந்த ஆர்டிகல் 21க்கு கீழே ரைட் டு லைஃப்பில் டிக்னிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல அவர் சிஎம் விஜயாக இருந்தாலும் சரி, இவங்க ஆக்ட்ரஸ் த்ரிஷாவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி அப்படின்னு இருக்குது. ஸோ அதுக்கான ஸ்பேஸ், அதுக்கான வெயிட்டேஜ், அதுக்கான ஒரு இது வந்து நம்ம கொடுத்துதான் ஆகணும். நம்ம இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேச முடியாது. இது வந்து பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடுக்காகவும் இல்லை மீடியாக்காரங்க வந்து அவங்களோட டிஆர்பி ரேட்டிங் இல்லை அவங்களோட யூடியூப் ஏர்னிங் பொட்டென்ஷியலுக்காகவும் எப்படி வேணால் பேசுகிறாங்க. பட் டெஃபினட்டாக அவங்களுக்கும் வந்து ஒரு எத்திக்கல் பவுண்டரி வச்சுக்கணும். அந்த எத்திக்கல் பவுண்டரிக்குள்ளே தான் அவங்க ப்ளே பண்ணணும். ஸோ இப்போ இந்த விஷயத்தை நம்ம இங்கே பேசுகிறதோட நோக்கம் என்னென்னா, இது அப்படியே நீங்கள் ஒரு கேஸ் ஸ்டடியாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு கேஸ் ஸ்டடியாகவே எடுத்து மீடியா என்ன மாதிரியான எத்திக்கல் மீன்ஸ் இங்கே அடாப்ட் பண்ணோம், இல்லை வந்து இண்டிவிஜுவலாக இதில் என்னென்னலாம் எத்திக்கல் டயலமாஸ் இருக்குது அப்படின்னு டிஃப்ரெண்ட் எத்திக்கல் பாயிண்ட்ஸ் இருக்குது. டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடியாக கூட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு கேஸ் ஸ்டடியாக வந்தாலுமே நீங்கள் இதுக்கு ஒரு ஆன்சர் ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அந்த எபிலிட்டிஸை வந்து நீங்கள் ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 5 விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு பேஸாக வச்சுக்கிட்டு யூ கேன் ஃப்ரேம் யுவர் ஆன்சர், ரைட்? ஸோ நம்ம எத்திக்ஸ் படிக்கிற, நான் தான் எத்திக்ஸ் கிளாஸ் எடுப்பேன். எத்திக்ஸ் வந்து கரெக்டாக புரிஞ்சு ரிலேட்டபிளாக படிச்சிங்கன்னா எந்த ஃபிலாசபர்ஸ், எந்த திங்கராக இருந்தாலும் நம்ம எல்லா ஈவெண்ட்ஸோடையும் கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எத்திக்ஸ் ஒரு ஆன்சர் எழுதும்போது எப்படி கோட் கொடுத்தாலும் சரி, இல்லை என்ன மாதிரி கீ டெர்மினாலஜி நம்ம யூஸ் பண்ணணும்னு ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் சரி, அதுக்கு ரெலவெண்ட் எக்ஸாம்பிள் தேடுறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம நல்லபடியாக புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா. ஸோ இந்த ஒரு 5 டைமென்ஷனில் இப்போ நம்ம இந்த இஷ்யூ பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும்போது அஸ் அ சிவில் சர்வீசஸ் ஆஸ்பிரண்ட்டாக இப்படியெல்லாம் யோசிக்கணும். இப்படியெல்லாம் நீங்கள் வந்து கான்டெம்ப்ளேட்டிவ் ப்ராசஸ் பண்ணினீங்கன்னா தான் உங்களோட ரைட்டிங் ஸ்கில் அப்படிங்கிறது, ஆர்டிகுலேஷன் ஸ்கில்ன்றது என்ஹான்ஸ் ஆகும். தட்ஸ் இட், ரைட்? விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட்.